கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தர் நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தது இந்த 2026 ஆண்டில் 2வது தொழுகையாக நாம் கூடி வந்திருப்பது தேவன் நமக்கு கொடுத்தது பெரிதான கிருபை. பாருங்கள், ஒரு ஆண்டிலே 52 வாரங்கள் இருக்கிறது. இது 2வது வாரமாக நாம் கர்த்தரை பரலோகத்தின் தேவனை நிச்சயம் தொழுது கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வேளையில் அந்த தேவனை தூய்மையாக்கி தேவனுக்கு மகிமையாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 40வது பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டீ மாட்சிமையான மீட்பை பெற்றீர். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறீர், நேசரை பார்த்து பூரிக்கிறீர். மீட்பரை நம்பி நேசிக்கிறீர், நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பீர். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நித்தம் ஊற்றுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறீர், நேசரை பார்த்து பூரிக்கிறீர். மீட்பரை நம்பி நேசிக்கிறீர், நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பீர். மெய் சமாதானம் ரம்மியமும் தூய தேவாதி வல்லமையும் புண்ணியநாத தந்து விட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழச் செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுழி காலம் ஸ்தோத்தரிப்பீர். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய தகப்பனே, மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தனாலே நாங்கள் உண்டு கூடி தகப்பனே, உண்மை நாங்கள் ஆவியோடும் தொழுதும் சுலாக்கிட்டு பெற்றமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்படி நாங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். கேட்புள்ளத்தை திறந்துள்ள பிதாவே, இந்த வசனத்தை அநேகர் கேட்டு வசனத்தை கீழ்ப்படிய வாய்ப்பினை தாரும். எங்கள் பாவ குற்றங்கள் அனைத்தும் தயவாக மன்னிக்கும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற இந்த நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தே தர்மியான கர்த்தனாலே நாம் தேவன் வசனத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். பரலோகத்தின் தேவன் இந்த உலக மக்களாக நம் மீது எவ்வளவு அன்பு பாராட்டுகிறார் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் விரும்புவதை பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் பரலோகத்தின் தேவனுடைய அருமையான விருப்பம் பாருங்கள். இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு அத்தனை ஜனங்களும் தேவனுடைய ஜனங்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். முதலாக தேவன்
ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். அந்த ஆதாம் ஏவாள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் போனதனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். ஆனாலும் தேவனால் ஆஸ்வதித்து நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லி அவளை தேவன் ஆஸ்வதித்தார். அதற்கு பிற்பாடு ஆதாம் ஏவாளுடைய அந்த வம்சத்திலே ஜனங்கள் பிறந்தார்கள், ஜனங்கள் பெருகினார்கள். கிட்டத்தட்ட 10 தலைமுறைக்கு பிறகு தேவன் மனிதனை வந்து பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள். தேவன் நேசிப்பார் ஒருவருமே கிடையாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்றவர்கள் யாருமே இல்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் ஜனங்களை பார்த்து வேதனை பெற்றார், கவலைப்பட்டார். இந்த ஜனங்களை ஏன் நான் படைத்தேனோ, இவள் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாத இருக்கிறது என்று சொல்லி அவர் வியாகுலப்பட்டு கவலைப்பட்டு இந்த ஜனங்களை இனியும் உயிரோடு வைக்கக்கூடாது சொல்லி அவரை அழிக்க தீர்மானித்தார். அந்த காலகட்டத்தில் தேவன் ஆராய்ந்து பார்த்தார், அலசி பார்த்தார். யாராவது இந்த ஜனங்களில் ஒருவனாவது எனக்கு பிரியமாக இருக்க மாட்டான் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு மனிதன் தேவனை நேசித்தவனாக, தேவனுக்கு உத்தமனாக, நீதிமானாக வாழ்ந்தான். அவன் பெயர் தான் நோவா. ஆகவே நோவா குடும்பத்தை மாத்திரம் தேவன் காப்பாற்ற பேழை உண்டு பண்ணி அந்த பேழின் மூலமாக நோவாவின் மனைவி, நோவாவுக்கு 3 குமார்கள் சேம், காம், யாபேத், அந்த 3 பேர் மனைவிமார்கள், இவர்கள் 8 பேரை தேவன் செய்தார். அந்த பேரின் மூலமாக அவர்களை பாதுகாத்து ஜல்ல பிள்ளைத்தினாலும் செய்தார், உலகத்தை அளித்தார். பாருங்கள், இந்த குடும்பத்தின் மூலமாக ஜனங்கள் பெருகினார்கள், ஜனங்கள் வளர்ந்தார்கள், ஜனங்கள் பெருகி உலகமெங்கும் பரவி இந்த உலகமெங்கும் மக்கள் நினைத்தார்கள். ஜீவிகள் இத்தனை பேரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அன்பை பெற்றவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், தேவனுடைய அனுக்கிரகத்திலே வாழ்கின்றவர்கள். இவர்கள் ஒருவருமே கெட்டு போய்விடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவன் திருநாகவே தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிவை பெற வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இந்த விருப்பம் இன்றைக்கு நேற்றல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் திட்டத்தை, இந்த தீர்மானத்தை மனதில் வைத்திருந்தார். படிச்சுக்கலாம் பாருங்கள். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன்குறித்திருக்கிறாராம். தேவன் முன்குறித்திருக்கிறார் உலக தோற்றத்திற்கு முன்னமே. ஆமரிமார்களே, தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தவிர அனந்த நானும் பாருங்கள். இந்த அனந்த நாணத்தை தேவ திட்டத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் பரலோகத்தின் தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தை உலக மக்கள் அனைவருக்கும் இதை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகம் நினைக்கிறார்கள் இந்த வேதாகமும் கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் அல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன், அதாவது எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவும் அவர் சித்தமுறாய்க்கிறார். பல தேவ சித்தம் பாருங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவர் முன்குறித்திருக்கிறார். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றாராம். தேவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவரை ஆசீர்வதித்தார். இந்த மரத்தில் எல்லா கனிகளையும் புசிக்கவே புசியுங்கள்,
ஆனால் ஒரு மரத்தை சுட்டி காட்டி அந்த மரத்தின் கனி புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளில் சாகவே சொன்னான். ஆனாலும் பாருங்கள், பிசாசு என்ன செய்தான்? சர்ப்பத்தின் வேஷத்திலே எந்த மரத்தின் கனி புசிக்கூடாது சொன்னாரோ அந்த மரத்திலே இருந்து கொண்டு எவ்வாறோடு பேசி தேவனுடைய கட்டளையை அவள் மீறும்படி செய்தான். மாதிரி தேவன் எதை புசிக்க வேண்டாம் சொன்னாரோ அதை புசித்து ஆதாம் ஏவாளும் தேவனுடைய கட்டளையை மீறி தேவனை விட்டு விலகினார்கள். தேவன் உருவிழுந்து அவர்கள் பிரியப்பட்டார்கள். யார் மூலமாக? பிசாசின் மூலமாக. ஆக பிசாசோடு அந்த சாத்தோடு சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்கிறார் பாருங்கள், உனக்கும் ஸ்திரீக்கும், அதாவது சர்ப்பத்துக்கும் பிசாசுக்கும் ஸ்திரீக்கும் செய்வேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லலாம். ஸ்திரீயின் வித்தாக அன்றாய் இயேசு கிறிஸ்து பிறப்பார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காய் நசுக்குவாய் அமரிமாறு. அன்றாய் இயேசு கிறிஸ்து பிசாசை நசுக்குவாராம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அன்றைக்கே என்ன செய்தார்? அவர் ஞாபகப்படுத்தினார் சொன்னார் பாருங்கள். அது மாத்திரமல்ல, தேவன் சொன்னது ஆபிரகாமிடத்திலே ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆஸ்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்கள், இது ஒரு வாக்கு திட்டம். ஆபிரகாம் தேவனை அதிகமாக நேசித்தான், தேவனோடு நெருங்கி ஜீவித்தான். ஆகவே தேவன் ஆபிரகாமை அழைக்கின்றார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி ஆபிரகாம் அழைத்த பொழுது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் பாருங்கள். தேவன் ஆபிரகாம் ஆஸ்வதித்தார். ஆபிரகாம் இந்த வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போன பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயது பாருங்கள். 75 வயதிலே ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. அந்த தேவன் சொன்னார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உலகத்தில் எல்லாருக்கும் தகப்பனாய்ப்பேன் சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் சொன்னார். காலங்கள் கடந்தது. ஆபிரகாமுக்கு 75, 76 ஆனது, 77 ஆனது, 80 ஆனது, 90 ஆனது. ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தைகளே கிடையாது. 100 வயதிலே தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அந்த குமாரன் பெயர் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கை கூட தேவன் பரிசீலித்தும்படி கேட்கிறார். ஆபிரகாம் தன்னை விசுவாசிக்கிறானா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கும்படியாக தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது ஆபிரகாம் தேவ வார்த்தையை கேட்டு ஈசாக்கை பலியாக கொடுத்தார் பாருங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆபிரகாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் அனைத்தும் கூடும் என்று சொல்லி அவன் தேவனை விசுவாசித்தான். இல்லாதவர்களிலிருந்து இருக்கிறவராக அவர் செய்ய முடியும் என்பதை அவன் விசுவாசித்தான். 100 வயது ஆன போது கூட 100 வயதான பிற்பாடு தனக்கு குழந்தை கிடைக்குமா என்று சொல்லி அவன் சந்தேகப்படவில்லை. ஆனால் சந்தேகப்படாமல் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த ஈசாக்கின் மூலமாக யாக்கோப்பு ஈசாக்குக்கு யாக்கோப்பு பிறந்தான். யாக்கோப்புக்கு 12 குமாரர்கள் பிறந்தார்கள். அந்த 12 குமாரர்கள் யூதா கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் பாருங்கள். ஆக ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த அந்த நாள் கிட்டத்தட்ட 42 தலைமுறைகள். வேதத்தில் வாசிப்பது பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனம் பாருங்கள். யாக்கோப்பு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தான். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகள். ஆகவே 14 தலைமுறைகள் பார்க்கும் பொழுது 42வது தலைமுறை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவை
தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த உலகமெல்லாம் ரட்சிக்கப்பட முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை பரலோகத்தின் தேவன் ஆரம்ப காலத்தில் நினைத்தார். அவர் தெரிந்தாகவே தான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி இந்த அருமையான வேதாகமத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்து உலக மக்கள் எல்லாருக்கும் அந்த வேத வசனத்தின் மூலமாக இந்த கர்த்தர் வசனத்தை கேட்டு விசுவாசிப்பதன் மூலமாக நம்ம எல்லாரையும் செய்ய முடியுமா ரட்சிக்கப்பட முடியும், பாதுகாக்க முடியும். தேவனுடைய அனாதி திட்டம், அனாதி தீர்மானம் பாருங்கள். இந்த திட்டத்தை தீர்மானத்தை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உலக மக்கள் ஒருவராது கெட்டு போவதை அவர் விரும்பவில்லை. யோவான் 3:14 வாசிக்கும்போது பாருங்கள், தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். தேவன் எவ்வளவு அன்பை காட்டியிருக்கிறார். எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒருவராது கெட்டு போய்விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் மாத்திரம் போதாது, விசுவாசித்து அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இது காலம் நிறைவேறும் பொழுது இது நடந்தேறுது. பாருங்கள், கலாத்தியான சபைக்கு எழுதும் பொழுது பரிசுத்த பவுல் இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:5 வாசிக்கும்போது பாருங்கள், காலம் நிறைவேறின போது ஸ்திரீ நிறுத்தி பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின பொழுது ஆபிரகாமுக்கு வயது சென்று குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை பிறந்து, இப்படியாக 42வது தலைமுறையிலே இயேசு கிறிஸ்து சிறார் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் உலக மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை பரலோகத்து தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே நினைத்தார். தீர்மானம் அதுதான் பவுல் ஏபே சபைக்கு எழுதுகிறார். தமக்கு முன்பாக, அதாவது தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ள வேண்டும், குற்றமற்றமாய் இருப்பதற்கு பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்குறித்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பாது இந்த உண்மையை, இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால், தேவனுடைய விருப்பத்திற்கு நாம் பணி நடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணுமாம்? விசுவாசிக்க வேண்டும். அதற்காக தேவன் இந்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த வேதாகமும் மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல. இந்த வேதாகமும் பரிசுத்தாக ஏவப்பட்டு 40 பேரை கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை தேவன் எழுதினார். 40 பேரும் ஒரே இடத்திலே இல்லை, வெவ்வேறு இடத்திலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் மூலமாக வேதாகம் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த வேதாகம் எழுதி முடிப்பதற்கு 1600 ஆண்டு காலங்கள் சென்றது. பாருங்கள், ஆரம்ப காலத்திலே இந்த வேதாகமத்தை கற்பலகைகளிலும் தோல்களிலும், அதாவது எகிப்து நாட்டில் ஓடக்கூடிய நை நதி ஓரத்தில் வளர்ந்த அந்த புல்லுகள் மூலமாக வேத வசனங்களை தெளிவாக்கி எழுதினார்கள். இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகமாக வருவதற்கு கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் கடந்தலாம். பாருங்கள், இந்த வேதாகமத்திலே நீங்கள் நானும் ரட்சிக்க வாய்ப்பு உண்டு, வழி உண்டு. ஆகவே தான் நீங்கள் என்ன செய்யணுமாம்? வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்திய 5:39 வாசிக்கும்போது பாருங்கள், யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்தியம் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக. ஆகவேதான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரலோகத்து தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை ரட்சிப்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த உலகத்திலே 3 ஆண்டுகள் நினைத்தார். 33 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் ஜீவித்தார். 30,000 வயதில் தான் ஞானஸ்நானம் பெற்றார். 30,000 ஞானஸ்நானம் பெற்று 3 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே
ஊழித்து செய்தார். அநேகருக்கு நன்மைகளை செய்து பரலோகத்தின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அநேக வியாதிகளை சுகப்படுத்தி அநேக நன்மைகளை செய்து நினைச்சார். தேவனுடைய வார்த்தைகளை தினவசனத்தை பிரசங்கித்தார். அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த வேதவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் இந்த தீர்மானத்தை அப்போஸ்தலர்கள் நமக்கு போதித்தார்கள். அப்போஸ்தலன் கூட அவர் சொந்தமாக சுயமாக பேசவில்லை. தேவன் சொன்னதை, தேவன் வார்த்தையை இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னார், இயேசு கிறிஸ்து அப்போது சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் அதை நமக்கு பிரசங்கித்தார். இப்படி வேத வசனத்தின் மூலமாக அந்த வேத வசனத்தை நீங்கள் நானும் கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், ரோமர் 10 முதல் 17 வரை வாசிக்கும்போது பாருங்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்க இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகான என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா கர்த்தாவை எங்கள் மூலமாக கீழ்ப்பட்டதை விசுவாசித்து வந்தார் என்று சொல்கிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் மாறி. தேவ வசனத்தை கேட்பதன் மூலமாகத்தான் உங்களுக்கும் எனக்கும், ஏன் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக விசுவாசம் வரும். இந்த திட்டத்தை அலுவலகத்தின் தேவன் உலக மக்களான நமக்கு வேத வசனத்தின் மூலமாக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார். அமைமாறி தேவ திட்டம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் மீட்கப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து, இந்த பிசாசின் பிடியிலிருந்து பருவத்து செல்வதற்கு நாம் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான் ஜீவித்து இந்த மனம் திரும்பி நாம் விசுவாசமாக அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நான் சாண பெரும்பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்படுகிறோம். நம்முடைய பாங்களெல்லாம் கழுவப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். இந்த திட்டத்தை வேத வசனத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனத்தை கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட முடியும். பாருங்கள், யோவான் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வராமல் மாட்டேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் பருவ செல்வதற்கு வழியாக இருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உலகில் எல்லாருடைய பாவங்களுக்காக தம்மை சொந்த ரத்தத்தை சிந்தினார். பாருங்கள், பகவத்கீதையிலே மனிதன் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறான், அவன் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் இன்றைக்கு இந்து மக்கள் என்ன செய்கிறார்கள்? புண்ணியம் கேட்பதற்காக புண்ணியத்திற்கு என்ன செய்கிறார்கள்? ஆடுகளை, மாடுகளை, கோழிகளை, பறவைகளை பலி செலுத்துகிறார்கள். பழைய பாட்டின் காலத்தில் நடந்தது பாருங்கள். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தினார்கள். ஆடுகள் மாடுகள் மூலமாக பாவங்கள் கழுவப்பட முடியாது. பருவத்தின் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாகத்தான் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லாருடைய பாவங்கள் கழுவப்படும் என்று சொல்லி நம்ம எல்லாருக்காக தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து குற்றம் செய்யவில்லை, இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. ஆனால் நமக்காக அவர் சிலுவை சுமந்தார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே உயிரோடு எழுந்து நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகத்து சென்றார். பரலோகத்திலே பிதாவின் வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்கள், இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை பரிசுத்த ஆவியார் மூலமாக
வேதாகமத்திலே பதிவாக்கப்பட்டு இந்த வேதாகமத்து மூலமாகத்தான் இதன் சினிமாம் அறிந்து காட்டுவதுதான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேத வசனங்களை கேட்க வேண்டும். வேத வசனத்திலே நாம் எல்லாம் தேவனுக்காய் மாற முடியும் பாருங்கள். தேவனுடைய வசனத்துக்கு வல்லமை என்று பாருங்கள். இது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பாருங்கள். பாருங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியானாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை பறிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனங்களாயிருக்கலாம். பாருங்கள், வேத வசனத்துக்கு பவர் உண்டு. இந்த வேத வசனத்தை கேட்கும் பொழுது அவர் தேவனிப்படியாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. பாருங்கள், தேய்ந்தவனாக தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவனாக தேவனுடைய மகன் தேவன் பிள்ளையாக தேவனாக மாற முடியும். அது மட்டுமில்லை, எல்லா நற்களையும் செய்ய தகுதியாக மாற முடியும். எதன் மூலமாக? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு செவிசாய்க்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படும் பொழுது. ஆகவே இந்த கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது? நம்ம உபதேசிக்கிறது, நம்மை கலந்து கொள்ளுகிறது, நமக்கு சீர்திருத்தம் செய்கிறது, நீதியை படிப்பிக்கிறது. இந்த திட்டத்தை தேவனுடைய ஆதி தீர்மானத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த வேதாகமத்தினை சின்னமாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் ஆராய்ந்து பார்த்தான், அதை வாசித்து அதை கீழ்ப்படிந்தான், நாம் தேவனுக்காக மாற முடியும். பாருங்கள், அநேகர் இயேசு கிறிஸ்து விசுவாசிகளும் தான். விசுவாசத்தால் மாத்திரம் போதாது. சத்தியத்தை கேட்டு அது விசுவாசத்தோடு, விசுவாசம் என்பது என்ன? விசுவாசம் ப்ளஸ் நம்பிக்கை இரண்டும் சேர்த்துதான் விசுவாசம். நம்பிக்கை ப்ளஸ் கீழ்ப்படிதல். தேவனை கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட ஊழியம் செய்த காலத்தில் அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் செய்த பொழுது அநேக யூதர்கள் இயேசுவின் பின்னே வந்தார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து அவர் சொன்னதை பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் திருப்பலாம். பாருங்கள், இயேசு தம்மை விசுவாசித்து யூதர்களை நோக்கி, நீங்கள் உபதேசத்தை நிறுத்திருந்தால் மெய்யாகவே சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையார். அநேக இயேசுவை பின்னே வந்தார்கள். பாருங்கள் 30ஆம் வசனத்தில், இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தால் மாத்திரம் போதாது, விசுவாசிகளும் விசுவாசித்து நடந்துகின்றிருப்பார்கள். விசுவாசித்தால் மாத்திரம் ஆண்டவர் சொல்றார், அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, என் உபதேசத்தை நிறுத்திருந்தால் அப்பொழுதுதான் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். ஆமரிமார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம் பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. இது பரலோக தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். பாருங்கள், ஆகவே தேவ திட்டம் பாருங்கள், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவராவது விட்டுவிடக்கூடாது, ஒருவராவது கெட்டுப்போய் விடக்கூடாது, எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இந்த பூவுலகில் அனுப்பினார். பாருங்கள், அவர் வந்து அந்த சத்தியத்தை சொல்வதற்காக தேவ வார்த்தையை அநேக மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்கு அனுப்பிச்சார். ஜனங்களுக்கு முன்பாக அநேக அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். அப்படி செய்து அவர் தேவனுடைய வார்த்தை தான் என்பதை நிரூபித்து காண்பித்து அதை விசுவாசிக்கிறவன், அதை கீழ்ப்படுகிறவன் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை அவர் போதித்தார். பாருங்கள், எனக்கு அன்பாந்தரே, இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் விசுவாசிக்க வேண்டும், அதை கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அவர் உபதேச சட்டத்தின்படி நாம் நடந்தால் நிச்சயமாக செய்யலாம், நாம் ரட்சிக்கப்பட முடியும், நாம் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றதாகத்தான் நம்பி கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் ரட்சிக்கப்பட்ட நாம், பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் இத்தோடு விட்டு விடாமல் இந்த புதிய ஆண்டிலே இன்னும் அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாக அநேக சுவிசேஷத்தை கீழ்ப்படித்தக்க என்ன செய்வோம், நாம் என்ன செய்வோம், முயற்சி செய்வோம். இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மற்ற மக்களுக்கு நாம் போதிப்போம். தேவனுடைய அநாதி திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த திட்டத்தை அவன் வைத்திருக்கிறார்.
எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா சத்தியத்தை அறிவை பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சொல்லி அநேக மக்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லுவோம். இந்த சத்தியத்திலே அநேக செய்வோம், கிறிஸ்துவுக்கு கொண்டு வருவோம். அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கிறோம். பாருங்கள், நான் வீணாய் இருந்து விடக்கூடாது. வாரம் வாரம் வந்து ஒன்று கூடி நாம் மாற்றும் தேவனை தொடர்ந்தால் போதாது, அநேக மக்களை நாம் அழைத்து வர வேண்டும் என கண்பாந்திலே இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2வது தொழுகையிலே நாம் ஒரு முடிவெடுப்போம். இந்த ஆண்டு முடிவதற்கு அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர வேண்டும், அநேக சுவிசேஷம், அநேக தேவ திட்டத்தை போதிக்க வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். எல்லா சத்தை தரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த விருப்பத்தை நாம் மற்ற மக்களுக்கு போதித்து அநேகரை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக நம்மளான மட்டும் மற்றவர்கள் சுவிசேஷத்தை செல்வோம், சத்தியத்தை செல்வோம். அப்படி செய்து அந்த பரலோகத்து தேவனுக்கு நான் பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராகி தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம்மை ஆசிரிப்பார். அன்பார்ந்த கவனத்துக்கு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக செய்யுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த அருமையான வேளையில் நம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக தெய்வத்தாம் எங்களுக்கு தந்தவனை மேலான கிருபிக்காக தெய்வருக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை இதை அநேகர் கேட்கத்தக்கதாக உதவி செய்யும், அநேகத்தை கேட்டு மற்றவர்கள் சொல்லத்தக்கதாக உதவி செய்யும். கேட்டவருமையான பிள்ளைகள் கூடப்பா இந்த சத்தியத்தின் ஆண்டின் ஆரம்ப காலத்திலிருந்து எப்படியாவது உமது சத்திய தனியருக்கு சொல்லி உமது விருப்பத்தை மற்ற மக்களுக்கு சொல்லி ஆத்மா ஆசானிப்படுத்தி வச்சுமையா தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்தும். எல்லாருடைய பாவுக்கும் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.